ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வரலாற்றில் எத்தனையோ நம்ப முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை பார்த்து இந்த முழு உலகமே பயங்கர ஆச்சரியப்பட்டிருக்கு. ஆனால் சில பேர் மட்டும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கான ஆதாரங்கள் மற்றும் அடையாளங்களை தேடிட்டு இருப்பாங்க. உதாரணமாக ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஒரு கற்பனை கதைன்னு சில பேர் சொன்னாலும், இன்னும் சில பேர் அது உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு நிரூபிக்கிற ஆதாரங்களை முன்வைப்பாங்க. இதில் பழமையான துவார்கா நகரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கிய துவார்கா நகரத்துக்கு சம்மந்தப்பட்ட எத்தனையோ ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய எச்சங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துவார்கா நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அடையாளங்களை கண்டுபிடிக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கடுமையா முயற்சி செய்யறாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களால துவார்கா நகரம் ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு உறுதியா சொல்ல முடியும். இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் துவார்கா நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க? உண்மையாகவே பிரம்மாண்டமான துவார்கா நகரம் எப்படி கடலுக்குள்ள மூழ்கியது? குஜராத் கடலுக்கடியில் இருக்கிற துவார்கா நகரத்துல கிருஷ்ணரின் உடல் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது உண்மையா? இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரேபியன் கடற்கரையோரமா பிரம்மாண்டமான கட்டமைப்பை கொண்ட ஒரு நகரம் தான் துவார்கா. புராணங்களின்படி இங்க ஏகப்பட்ட அரண்மனைகள் மற்றும் அதுக்குள்ள தங்கத்தால செய்யப்பட்ட எத்தனையோ விலையுயர்ந்த பொருட்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஏற்பட்ட சாபத்தால இந்த முழு நகரமும் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இப்போ இந்த நகரம் குஜராத்தின் மேற்கு கடற்கரைக்கு அடியில இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. 1930 முதல் முறையா இந்த துவார்கா நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி வேலைகளை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1963 கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் துவார்கா நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட எதனா அடையாளங்கள் தென்படுதான்னு ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களுக்கு சில பழமையான எச்சங்கள் கிடைச்சது. ஆனா அவங்களால இதுதான் உண்மையான துவார்கா நகரம்னு உறுதியா சொல்ல முடியல. 1963 இருந்து 1990 காலகட்டங்களில் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஞ்ஞானிகள் இங்க கிடைச்ச ஆதாரங்களை டீகோட் பண்ண முயற்சி செஞ்சாங்க. ஆனா எந்த விஞ்ஞானியாலையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சரியான ரிப்போர்ட்ஸை சமர்ப்பிக்க முடியல. வெறும் துவார்கா மட்டும் இல்லாம பாவ்லோ பெட்ரி, தானிஸ், சீச்செங், அட்லிட்டியா மாதிரியான எத்தனையோ பழமையான நகரங்கள் கடலின் கோபத்தால மூழ்கி இருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவால ஏற்படும் சுனாமி மற்றும் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறதால ஏற்படும் கடல் மட்டம் உயர்வு. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தால மூழ்கிய துவார்கா நகரத்தை அதுக்கப்புறம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய எச்சங்கள் கிடைச்சாலும் இதுதான் துவார்கா நகரம்னு 100% உறுதியா சொல்ல முடியல. 2001 இந்தியாவில் கடற்கரையோரமா பொல்யூஷன் சர்வே எடுக்கும்போது குஜராத் கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல சுமார் 70 அடி ஆழத்துல 9 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான டாக்டர் SR ராவ் குழுவை சேர்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த கட்டமைப்போட அவுட்லேவை மேம்படுத்தப்பட்ட கருவிகள் மூலமா 3D இமேஜிங் பண்ணாங்க. இதை பார்த்த நிறைய பேர் ஒருவேளை உண்மையாகவே இது துவார்கா நகரமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா இது பார்க்க கிட்டத்தட்ட புராணங்களில் சொல்லப்பட்ட கட்டமைப்பு மாதிரியே இருந்துச்சு. ஆனா இதை உறுதிப்படுத்த அப்போதைக்கு அவங்க கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை. 2001 இருந்து 2004 வரை டாக்டர் SR ராவ் குழுவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வெறும் 14 முறை தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணாங்க. இதுக்கான காரணம், இங்க ஆராய்ச்சி செய்யணும்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அது கூட குறைவான அலைகளோட வேகம் இருக்கும்போது, வானிலை சாதாரணமா இருக்கும்போது மட்டும்தான் ஆராய்ச்சி வேலைகள் சாத்தியமாகும். ஏன்னா சாதாரணமாகவே கடலின் ஆழத்துக்கு போக போக அங்க ப்ரெஷரும் அதிகமாகும், அதே போல இருட்டும் அதிகமாகும். இப்படி இருக்கும்போது தெளிவான வானம் மற்றும் அமைதியான வானிலை இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வேலைகளை ரொம்ப கச்சிதமாக செய்ய முடியும். 2004 வருஷத்துல விஞ்ஞானிகள் இங்க ஆராய்ச்சி செய்யும் போது அவங்களுக்கு நிறைய பழமையான எச்சங்கள் கிடைச்சது. அந்த சமயத்துல இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாத காரணத்தால அந்த பொருட்களை வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பெரிய லெபார்டரிக்கு அனுப்புனாங்க. இதை துல்லியமா கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எச்சங்கள் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்தது. இதுல சில பொருட்கள் 5000 ஆண்டுகளுக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்டதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இது துவார்கா நகரத்தின் டைம் லைன் மற்றும் லொகேஷனுடன் சரியா மேட்ச் ஆனதால விஞ்ஞானிகளின் ஆர்வம் இன்னும் அதிகமானது. அதனால இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி மறைக்கப்பட்ட உண்மையை உலகத்துக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியின் ஒரு பாகமா பழமையான காலத்துல பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுவர்கள் மற்றும் துவார்கா சீல் மாதிரியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சீல்
துவார்கா நகரத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் மாதிரியானது. அதாவது அங்க வாழும் ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொருள். அந்த நகரத்துல இருக்கிற காவலர்கள் கிட்ட இந்த சீலை காமிச்சாதான் உள்ள போக அனுமதிக்கப்படுவாங்க. கான்ச் ஷெல், அதாவது நத்தையின் மேலோட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த முத்திரையின் நீளம் 18 mm மற்றும் அகலம் 20 mm இருக்கும். இந்த முத்திரையில் 3 தலையை கொண்ட ஒரு விலங்கு இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த படத்தின் சரியான அர்த்தத்தை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. ஆனா சில பேர் இது ஒரு யூனிக்கானா இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் துவார்கா நகரத்துல கிருஷ்ணரின் உடல் மறைக்கப்பட்டிருக்குன்னு நம்புறாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா இது வரைக்கும் இந்த இடத்துல மனித உடல் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படல. கிருஷ்ணர் கடைசியா திரிவேணி சங்கம், அதாவது கங்கா, யமுனா மற்றும் சரஸ்வதி நதிகள் ஒன்னா சேரும் இடத்துல தான் வாழ்ந்தாருன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது பழமையான துவார்கா நகரத்துல இருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்படி இங்க கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரிய வந்தது. சில பேர் இந்த பொருட்கள் எல்லாமே அரப்பன் நாகரிகத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. ஆனா தீவிரமான ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது உண்மையாகவே துவார்கா நகரத்தின் காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது. கடல்ல ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் ஆராய்ச்சி செய்ய அதுக்கு ஏத்த மாதிரி கருவிகள் இல்லாத காரணத்தால ஆராய்ச்சி வேலைகள் தற்காலிகமா நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி வேலைகளை முழு வேகத்துல செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த முறை ஸ்கொயர் பிளாக்ஸ், விதவிதமான ஆங்கர்ஸ், பில்லர்ஸ் மற்றும் புராணங்களில் சொல்லப்பட்ட துவார்கா நகரத்தின் மெஷர்மெண்ட்ஸும் இப்போ இவங்க கண்டுபிடிச்ச இடத்தின் மெஷர்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா புராணங்களில் சொல்லப்பட்ட நகரத்தோட மெஷர்மெண்ட்ஸ் 7 இருந்து 8 கிலோமீட்டர் நீளம், 3 இருந்து 4 கிலோமீட்டர் அகலம். அதே போல இவங்க கண்டுபிடிச்ச இந்த நகரத்தோட மெஷர்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. துவார்கா நகரம் சரியா இந்த காலகட்டத்தில் தான் மூழ்கியதுன்னு விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. இதுக்காக விஞ்ஞானிகள் பயன்படுத்திய விஷயம் சூரிய கிரகணம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி புராணங்களில் நிறைய இடத்துல கிரகணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 3 சூரிய கிரகணங்கள். முதலாவது பாண்டவர்கள் நாடு கடத்தப்படும் போது, 2வது 14 வருஷங்களுக்கு அப்புறம் பாண்டவர்கள் திரும்ப வந்தப்போ, 3வது இங்கிருந்து 36 வருஷங்களுக்கு அப்புறம் நடந்த சூரிய கிரகணம். இந்த 3 சூரிய கிரகணங்களும் 70 வருஷங்களுக்கு இடையே நடந்த நிகழ்வு. இது அடிப்படையாக கொண்டு டாக்டர் ஆர்.என். ஐயங்கார் அப்படிங்கிற விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா அட்வான்ஸ்டு பிளானிட்டேரியம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கடந்த காலத்துக்கு போய் இந்த டைம் கேப்ல எப்போ சூரிய கிரகணங்கள் நடந்ததுன்னு கால்குலேட் செய்யும்போது அது மிக துல்லியமா 1493 பிசில இருந்து 1443 பிசி ஃப்ரீக்வன்சியோடு மேட்ச் ஆனது. இது மூலமா துவார்கா நகரம் சரியா 1443 பிசி காலகட்டத்தில் மூழ்கியதுன்னு விஞ்ஞானிகள் முடிவு பண்ணாங்க. இப்போ துவார்கா நகரம் காணாம போய் சுமார் 3466 வருஷங்கள் ஆகுது. ஆனா வெளிநாட்டை சேர்ந்த சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 1700 பிசிக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த ஒரு நாகரிகமும் இல்ல. அந்த சமயத்துல இந்தியாவுக்கு அது டார்க் பீரியட்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தால தான் இந்திய விஞ்ஞானிகள் துவார்கா நகரம் 100% உண்மையானதுன்னு நிரூபிக்க கடுமையா முயற்சி செய்யறாங்க. ஒருவேளை இது உறுதிப்படுத்தப்பட்டா உலகத்திலேயே, அதாவது சீனர்கள் மற்றும் எகிப்தியர்களை விட இந்தியாவின் நாகரிகம் தான் ரொம்ப பழமையானதா இருக்கும். இதுக்கான ஆராய்ச்சி வேலைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்துல எந்த மாதிரியான உண்மைகள் வெளியாகுதுன்னு. உண்மையாகவே துவார்கா நகரம் எப்படி கடலுக்குள்ள மூழ்கியது? இதுக்கு விஞ்ஞானிகள் அறிவியல் ரீதியா 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது ரைஸ் இன் சீ லெவல். பொதுவா மனிதன் பண்ற தவறால, அதாவது இயற்கையை மாசுபடுத்துறதால பூமியின் வெப்பநிலை அதிகமாகி பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தின் அளவு அதிகமாகும். ஆனா பழமையான காலத்துல பொல்யூஷனே இல்லையேன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன பதில் சொல்றாங்கன்னா வெறும் குளோபல் வார்மிங்கால மட்டும் இல்லாம பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் சூரிய கதிர்வீச்சில் மாற்றங்கள் இருக்கும்போது கூட பனிக்கட்டிகள் உருகும்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தால கடல் மட்டம் அதிகமாகி துவார்கா நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கி அழிஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. 2வது எர்த்குவைக்ஸ் அண்ட் சுனாமி. பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவால ஏற்படும் பூகம்பம் பயங்கரமான சுனாமியை கூட உருவாக்கும். துவார்கா நகரம் கடலோரமா இருந்ததால இந்த மாதிரியான ஒரு மாபெரும் சுனாமியால அழிஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. இதுல முதலாவது சொன்ன காரணம் தான் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதுன்னு விஞ்ஞானிகளின் கருத்து. உண்மையாகவே ஒரு காலத்துல துவார்கா நகரம் இருந்திருக்குமா இல்லையா? ஒருவேளை இருந்திருந்தா அது எப்படி அழிஞ்சிருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.